வணக்கம் மக்களே. புதிதாக வீடு கட்டி குடி போகும்போது கிரகப்பிரவேச வழிபாட்டில் பசுவுக்கு முக்கியத்துவம் தரப்படுவது ஏன்? பசுவின் உடலில் 14 உலகங்களும் அடக்கம் என்கின்றன தர்மசாஸ்திர நூல்கள். தேவதைகளும் பசுவில் வாசம் செய்கிறார்கள். பசுவின் பாலில் சந்திரனும் நெய்யில் அக்னி தேவனும் உறைந்திருப்பார்கள் என்கிறது வேதம். இது மட்டுமல்ல, கோமாதாவின் தேகத்தில் 33 தேவர்களும் இருப்பதாக சொல்கின்றன நமது ஞான நூல்கள். பசுவிடமிருந்து கிடைக்கும் பஞ்சகவ்யம் மகத்துவமானது. அது மருந்தாகவும் செயல்பட்டு பிணியை அகற்றும் என்கிறது ஆயுர்வேதம். பசுவின் குளம்படிப்பட்ட தூசி நமது உடலில் பற்றி கொண்டால் நீராடிய தூய்மை உண்டு. மேய்ந்து வீடு திரும்பும் பசுமாடுகளின் குளம்படிப்பட்டு தூசி மேலே கிளம்பும் வேலையை சுப வேலையாக முகூர்த்த சாஸ்திரம் சொல்கிறது. பசுமாட்டின் சாணி நெருப்புடன் இணைந்து திருநீராக உருவெடுக்கின்றது. திருநீற்றின் மகத்துவத்தை நாம் அறிந்ததுதான். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்க பெறுவது நீரு என்றெல்லாம் திருநீற்றின் சிறப்பை பாடியிருக்கிறார்கள் நமது மகான்கள். அதற்கு மூலமாக இருப்பது இந்த பசுமாடுதான். நாம் செய்த பாவம் அறவே அகலவும் தோஷ நிவர்த்திக்கும் பசுமாட்டை தானமாக அளிக்கச் சொல்கின்றது தர்மசாஸ்திரம். பசு வளர்ப்பதை அறமாகவே எண்ணினார் கிருஷ்ண பரமாத்மா. கோபாலன் என்கிற பெயர் அவரது பசு பணிவிடையை சுட்டி காட்டுகின்றது. பசுவின் காலடி பட்ட இடம் பரிசுத்தமாகும். புதுமனை புகுவிழாவில் மனையின் தூய்மைக்கு முதலில் பசுதான் வேண்டும். பசுமாடு மனையில் புகுந்து தூய்மை பெற்ற பிறகு நாம் உள்ளே நுழைவது நமது முன்னேற்றத்திற்கு அத்தாட்சியாக விளங்குகின்றது. வீடு விளங்க பசுமாடு வேண்டும். பசுவை விலங்கினமாக மட்டுமே பார்க்கக்கூடாது. அதில் ஒட்டுமொத்த தேவதைகளும் ஒன்றி இருப்பதால் அதன் வரவானது செல்வத்திற்கு வரவாக மட்டுமன்றி மகிழ்ச்சியின் வரவாகவும் அமையும். ஆகையால் புதுமனை புகுவிழாவில் முதலில் வீட்டுக்கு நுழைவது பசுவாக இருக்க வேண்டும் என்கின்றனர் நமது பெரியோர்கள். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.